வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அடிப்படை நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினம்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை மொத்தமாக 17,000 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சலுகைகள் அடங்கும். அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற்காலை 3 மணி மற்றும் 4 மணி புக்கிங் சலுகைகள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லப்படும் பக்தர்களுக்கான திவ்யதர்ஷன் டோக்கன் நிலவரம். இந்த தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசனங்கள் மட்டுமே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சலுகைகள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருந்ததன் காரணமாக விடியற்காலை 5:30 மணி அளவிலேயே அனைத்து ஸ்லாட்டர் சௌதரிகளும் தீர்ந்துவிட்ட சூழ்நிலையில் தற்போது கவுண்டர் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான பக்தர்கள் ஒரு நாள் முன்னதாகவே வந்து அந்தந்த கவுண்டர் அருகே காத்திருந்து தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை முன்பதிவு செய்து கொண்டு திருமலைக்கு சென்றனர். அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லப்படும் பக்தர்களுக்கான திவ்யதர்ஷன் டோக்கன் நிலவரம். இன்று காலை 8:30 மணி நேர நிலவரப்படி நேரத்திற்கான இரவு 9 மணி புக்கிங் சலுகைகள் சென்று உள்ளது. மொத்தமாக 400 தரிசனங்களை தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்படுகிறது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை காத்திருந்து பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். இன்று காலை 10 மணி அளவில் மார்ச் மாதத்திற்கான திருப்பதி ஏழுமலையான் கோவில் அங்கப்பிரட்சை செய்வதற்கான அங்கப்பிரட்சை தரிசன டிக்கெட்டுகள் வெளியீடு செய்யப்பட்டிருந்தது.